தேவனுடைய பஸ்கா பண்டிகை நாம் யாவரும் வந்திருக்கிறோம். தேவன் இந்த நாளிலே தமக்கு சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பாத்திரத்தை எல்லாம் கத்த நிரப்பும்படியாக, ஆண்டவரே நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன், ஆண்டவரே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், ஆண்டவரே என் பாத்திரத்தை நீங்கள் நிரப்புங்க என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையினாலே தேவன் நிரப்ப போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் அன்புக்கு ஆண்டவரே அப்பா யாரும் அதற்கு ஈடில்லை சுவாமி. ஆண்டவரே நீரே அதற்கு ஆண்டவரே நிகராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே கிருபைக்காகவும் அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12 மாதங்களும் ஆண்டவரே எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. எவ்வளோ இக்கட்டிலும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களோட கரங்களை பிடித்து நீ நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரித்து ஆண்டவரே அப்பா அவருடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பந்தியிலே பிள்ளைகள் பங்கு பெறும்படியாக, பிள்ளைகளை தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளையோட பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக நீர் கொடுக்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடையும் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. அப்பா தாசனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். மகத்துவமானவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் சொல்லி பாடுங்க. இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. மறுபடியும் சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக சொல்லி பாடுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. சொல்லி பாடுங்க. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவர். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். அநேக வாலிப பிள்ளைகள்
கையை கட்டிட்டு அங்கேயும் இங்கே வேடிக்கை பார்க்கறது இல்ல, கையை தட்டி அப்பாவை ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கை மாறுவதை உங்களால பார்க்க முடியும். அப்பாவை ஆராதிக்க ஆராதிக்க உங்களை அவர் நடத்துவதை உங்கள் வாழ்க்கையை உங்களால பார்க்க முடியுங்க. துதிக்க அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏதோ வந்தோம் போனோன்னு அல்ல. 10 நிமிஷம் ஆராதிச்சாலும் சரி, 15 நிமிஷம் ஆராதிச்சாலும் சரி, உள்ளத்தின் நாடத்திலிருந்து எங்க அப்பனுக்கு ஒரு நன்றியை செலுத்திட்டு நான் போயிடணும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க அப்பா அப்பா. சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. சொல்லுங்க எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் கரங்களை தட்டி இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. சொல்லி பாடுங்க. எல்ரோயி உள்ளத்தின் நாடத்திலிருந்து என்னை காண்பவரே. எல்ரோயி மறுபடியும் சொல்லுங்க. என்னை காண்பவர் என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா ராஜா உங்களுக்கு தான். கர்த்தா கர்த்தா உங்களுக்கு தான். ராஜா ராஜா உங்களுக்கு தான். கர்த்தா கர்த்தா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி தேவாதி தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எல்லா துதி கன மகிமை எல்லாம் எங்க அப்பா இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். அவர் தான் எனக்காக கல்வாரி சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக முள்முடிகளை ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக கசையடிகளை ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக விழாவிலே குத்தப்பட்டாரு. அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. எனக்காக எல்லா சொட்டு ரத்தத்தையும் சிந்தினபடினாலே எல்லாமே எங்கள் இயேசு ஒருவர் மாத்திரங்க. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்ம அன்பு வைக்கிறவர்களா இருக்கணுங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் மேல அன்பு வைக்கிறவரா இருக்க வேண்டும். அவர் கொடுத்தால் தான் அப்படிலாம் இல்லை. கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாம் விட்டாலும் சரி, எங்க அப்பா அப்பா தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எங்க அப்பா தாங்க. அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அவருடைய அன்பை யாராலையும் மாற்றவே முடியாது. அவருடைய அரவணைப்பை யாராலும் மாற்றவே முடியாது. மாற்றி அமைக்க முடியாத ஒரே அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லா அன்புகளும் மாற்றி அமைத்திடலாம். ஆனா இயேசுவோட அன்பை மாற்றவே முடியாதுங்க. கல்வாரி சிலுவையில் எல்லாரும் அவர் என்னென்னமோ காரியங்கள்லாம் பேசும்பொழுது கூட அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த நாளை எதற்கு நாம் ஆயத்தப்படுத்திருக்கணும் சொன்னா அவரை நினைவு கூறும்படியாக,
அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக. ஏசப்பா நல்லவர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, இயேசு நல்லவர். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சாத்தான் என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, எங்க இயேசு நல்லவர்னு சொல்லும் பொழுதே நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரு வசனம். Even today the given word from God for our concentration. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago அவர் ஒரு பட்டணத்தில் பிரவேசித்தார். he stepped into a city, படவில் ஏறினார், climbed on the boat அக்கறைக்கு போனார், and sailing the பட்டணத்தில் boat பிரவேசித்தார். and stepped into the city. ஆனால் அப்பொழுது நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை உங்களோடு நான் சொல்லட்டும். Let me say what happened 2000 years ago. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, மார்க்குவின் புஸ்தகம் Gospel according to Mark 8ஆம் அதிகாரம் 8th chapter 18, 19 ஆகிய 2 வசனங்களை நாம் அன்பு செலுத்தி பின்பு அதை வாசிக்க கேட்கலாம். 18 and 19. உங்களுக்கு கண்கள் இருந்தும் உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? கேளாமல் இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை நான் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பங்கிட்ட போது 5000 பேருக்கு பங்கு இட்ட பொழுது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Say 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு. இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது When Jesus lived on this earth, இதை போன்ற ஒரு நாள் ஜனங்கள் மத்தியிலே இருந்தார். the day like same he was with his people. அப்பொழுது அவருடைய கடினத்தை அவர்கள் கண்டார்கள். And they found the hardened hearted of the people. நாம் அப்பம் கொண்டு வரவில்லை என்று சொல்லி நம்மளை ஆண்டவர் திட்டுகிறார் என்று அவருக்கு விரோதமாக, அவருக்கு முன்பாக, அவருக்கு பின்பாகவும் இந்த வார்த்தைகளை They பேசினார்கள். murmur against Jesus Christ before him and behind him. இதை அறிந்த அவருடைய நினைவுகளை அறிந்த ஆண்டவர் And சொல்லுகிறார், the Lord one who knows the thought of உங்களுக்கு them. கண்கள் இருக்கிறது, You have eyes, ஆனால் காணலையா? do you not see? காதுகள் இருக்கிறது, You have ears, கேட்கவில்லையா? do not hear? ஆனால் பாருங்கள், But இவையெல்லாம் செய்த அற்புதங்களை செய்கிற நான் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார். why do you not remember my miracles? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பல விதத்தில் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில நடத்தி In வருகிறார். many situations, day to day life, we are experiencing the miracles of Christ ஆனால் Jesus. But நாம் அதை நினைவு கூறுவதை விட்டு we விடுகிறோம். forget to remember the miracles. ஏன் நினைவு கூறுதல் இல்லை? Why we forget to ஆண்டவர் remember? சொன்னார், Lord said, நினைவு கூறுதல் தான் அவருக்கு மிகவும் பிரியமானது. remembrance is important. இன்றைக்கு நான் உங்களை கிறிஸ்துவின் அருகே நிறுத்தி அவரோடு கூட உங்கள் முகங்களை அவர் முகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Today I delight to bring up near to Jesus Christ and focus your concentration to the face of God. என்னோடு கூட பேசும் அருள்நாதர் இயேசு உங்கள் ஒவ்வொரு அருகே வர வேண்டும் என்று அதுவே என் இருதயத்தின் விருப்பம். My desire, my Jesus draw near to you and speak to you. நான் ஒரே மனிதன் மட்டும் அவரை பார்த்து ரசிப்பதில் அல்ல. Not only I am enjoying Jesus Christ in my நீங்கள் life, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் வல்லமையும் நீங்கள் கண்ணார கண்டு காதார கேட்டு அதை உணர வேண்டும் என்று with விரும்புகிறேன். your own eyes you should see, with your own ears you have to hear the wonderful experience of Jesus அந்த Christ. அனுபவத்துக்கு நேராக நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You need that experience. That's what the Lord ஆனால் needs in your தேவன் life. என்ன சொன்னார்? But what does the Lord say? நான் 5 அப்பத்தை எடுத்தேன்,
I took 5 loaves எத்தனை பேருக்கு கொடுத்தேன்? to give how many? 5000 பேருக்கு கொடுத்தேன். To 5,000. எத்தனை பேருக்கு கொடுத்தேன்? How many? 5000 பேருக்கு கொடுத்தேன். 5,000. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த 5000 பேருக்கு இந்த 5 அப்பத்தை கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு I broke the 5 loaves for the 5,000. அவைகளில் மீதியான துணிக்கை எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள் என்று இயேசு கேட்டார். How many baskets you picked up? அதற்கு அவர்கள் சொன்னார்கள் 12 They என்றார்கள். said 12 baskets. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us clap. 1 2 அல்ல, Not 1 or 2. 12 கூடை நாங்கள் நிறைய எடுத்தோம் என்றார்கள். 12 baskets we picked up. ஏன் அவர்கள் 12 என்று Why they சொன்னார்கள்? said 12 baskets? கொடுத்தது 5 அப்பம் தானே, He gave only 5. புசித்தவர்கள் 5000 பேர் தானே. 5,008. ஆனால் 12 கூடை எப்படி வந்தது? How can these 12 baskets வேதம் came? சொல்லுகிறது, Bible says- அவை இருக்கிறவைகளை இல்லாதவைகளாக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவை உண்டாக்குறவராய் He is இருக்கிறார். a God who create anything. என் அருமையான மகனே மகளே, Beloved. 5000 பேருக்கு 5 அப்பத்தை கொடுக்கிறார். He fed 5 to 5,000. ஆனால் அந்த 5 அப்பமும் 5 விதமான ஊழியத்தின் வல்லமையை பற்றி விளக்குகின்றன. 5 means it will reveal about 5 type of ministries. ஆனால் 5000 பேருக்கு கொடுத்த தேவாதி தேவன் The Lord he could give அதை 5,000. 12 கூடையாக எடுக்கும்படி செய்தார். They picked up 12 baskets. தேவ வசனம் சொல்லுகிறது, Word of the Lord தேவன் தம்முடைய ஜனத்தை 12 விதமாக பிரித்து 12 கோத்திரமாக அவர்களை The ஆசீர்வதிக்கிறார். Lord bless his people with the 12 according to the name of 12 tribes. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்ல வேண்டும். Hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இப்போது நீ எந்த கோத்திரத்தில் இருந்து ஆண்டவருடைய அப்ப ஆசீர்வாதத்தை பெறப் போகிறாய் என்று யோசித்துப் பார். Think that which tribe you belong to. பொல்லாதவர்களாகி நாம் Even evildoers நல்லதை நீ யோசிக்கும் பொழுது plan to do some நம்முடைய good evil. பரமபிதா கொடுப்பது எவ்வளவு But நிச்சயம். our heavenly Father is great. to கைகளை give தட்டி many ஒரு அல்லேலூயா blessings. சொல்லுங்களே. Hallelujah. ஆபிரகாம், நீ Abraham, இஸ்மவேலுக்காக பண்ணின விண்ணப்பத்தை நான் I கேட்டேன். heard your prayer for Ismail. அவனை ஆசீர்வதிக்க I தீர்மானித்துட்டேன். decide to bless him. ஆனாலும் அவனுக்கு 12 பிறப்புகள் இருப்பார்கள். But there are 12 tribes in his கைகளை life. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says. ஆதியாகமம் 17:20 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Genesis 17:20 says, இன்றைக்கு தேவனுடைய நாமத்திலே நீ எந்த கோத்திரம் என்று முக்கியமல்ல, இந்த 12 ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கொண்டு போக வேண்டும். tribe is not important for us, but you should climb these 12 blessings in your life. உங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் The Lord is கொண்டிருக்கிறார். speaking to you. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible நான் says. சொல்லவில்லை. I am not. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த வேத பகுதியை சற்று கவனித்து Pay பாருங்கள். attention to the word of God. ஆதியாகமம் எத்தனை அழகாக சொல்லி இருக்கிறது. In Genesis says, ஆதியாகமம் புத்தகம் 25:16 வாசித்து பாருங்கள். 25 verses 16, அவைகள் பின் வருமாறு அதை குறித்து தெளிவாக விளக்குகின்றன. very clearly the scripture record the blessings of God. ஆதியாகமத்தின் புத்தகம் 35 அதிகாரம் Chapter 35, 23 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. 23, ஆதியாகமத்தின் புத்தகம் 42 அதிகாரம் 42, 13வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. verses 13, ஆதியாகமத்தின் புத்தகம் 42 42, 32 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 32 says, ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். read Genesis 49:28 சொன்னான், 49:28. அவனுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதித்து விட்டு சொல்லும்போது சொன்னான், when his father blessed 12 them, கோத்திரத்தை ஆசீர்வதித்து சொல்லிவிட்டு bless சொன்னான், the 12 tribes. இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம், This is your blessing. இதுதான் ஆசீர்வாதம், This is the blessing. இதுதான் ஆசீர்வாதம் என்று These are the blessings. யாக்கோபு அவர்களை ஆசீர்வதித்த விதத்தை பாருங்கள். How Jacob blessed the வேதம் tribes. சொல்லுகிறது. Bible says, ஆதியாகமம் 49:26 வாசிக்க நாம் கேட்போமா? Genesis 49 verses 26. 28 வாசிக்க கேட்கலாம். And 38. 49:28 இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 12 கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். இதுதான் அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் இதுதான். சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இப்ப நீ தான் முடிவு பண்ணிக்கணும். You உன் have to ஆசீர்வாதம் எந்த கோத்திரத்துல ஒண்ணு வேணும். From which tribe you take your blessings. இதுதான் ஆசீர்வாதம். These are the blessings. இப்ப நீ எந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க How போகிறாய்? can you climb these blessings? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. வேத வசனத்தை சற்று கவனித்து With the பாருங்கள். word of the Lord. இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். These are your blessings. நீங்கள் வேதத்தை வாசித்து விட்டால், If you read the word, நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து விட்டால், if you read the word, அந்த வார்த்தையை கேட்டு விட்டால், if you ask from அதில் the இருக்கிற word, பொக்கிஷத்தை அப்படி எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். you can climb the treasures from the promises. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. say hallelujah. Praise the Lord. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். 3 hallelujah.
வேதம் அழகாக சொல்லுகிறது, The Bible beautifully மிக தெளிவாக very சொல்லுகிறது. clearly says. நான் சொல்லவில்லை, I'm not. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible அவருடைய say? இருதயத்தின் நினைவின் கடினத்தை அறிந்து தேவன் சொன்னார், எத்தனை கூடை எடுத்தீர்கள்? For their hard-hearted, the Lord said, how many baskets you picked up? 12 என்று They சொன்னார். said 12 என் அன்பு baskets. மகனே மகளே, Son and daughter. நான் விசுவாசிக்கிறேன், I believe. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கோத்திரத்தை எடுத்துட்டு போக வேண்டாம். Everyone select 12 one tribe. கோத்திரத்தையும் ஒவ்வொரு ஆள் எடுத்துட்டு போங்க. Everyone select 12 tribes. 12 பிரபுக்கள் அவனுக்கு இருந்தார்கள். In his tribe there are தேவன் 12 நமக்கு 12 princes. கோத்திரத்தை யாக்கோபுக்கு The கொடுத்தார். Lord gave 12 tribes to Jacob. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்களுக்கு மேலாக எகிப்தில் அடிமையா People இருந்தார்கள். of Israel more than 400 years they are under the clutches of தேவன் அந்த slavery. அடிமையின் நுகத்தை முறித்தார். Lord broke the yoke of the கரங்களை slavery. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's all clap. அந்த அடிமையின் நுகத்தை முறித்த ஆண்டவர், He who broke the இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். they came out from Egypt. அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது When they came out, ஒரு பக்கம் தாகம், one said thirsty, மற்றொரு பக்கம் உஷ்ண காற்று, another said heat, மற்றொரு பக்கம் புயலை போன்று மண் புயல்கள். another side calamities. என்ன செய்வதென்று போராடி வருகிறார்கள். Struggle what to do. தாகத்தால் அவர்கள் நாவுகள் வறண்டது. They were dried up. நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு இப்ப தெரியுதா? Do you analyze why the blessing is not stable in our life? ஏன் தெரியுதா? Could you நாம் understand? எந்த இடத்திலே தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்குரிய கனிகளை நாம் பறித்து புசிக்காமல் அதை பார்த்து கொண்டே தூங்கி விடுகிறோம். We always fail to inherit the blessings of God. அதனால தான் ஆசீர்வாதங்கள் இல்லை, So lack in blessings. அதனால தான் சந்தோஷங்கள் இல்லை, So there is no joy. அதனால தான் மேன்மைகள் இல்லை. So there is no honor. நாம் தவறுகளை எண்ணி 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 தப்பாகவே வாழுகிறோம். We always remember our errors and we are இது always இப்படி நடந்துச்சு, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடந்துச்சு. we always remember our failures. இல்லை, No. அதை மாற்ற ஒருவர் வல்லவராய் இருக்கிறார். Person is mighty to change everything. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். the scripture. அவர் ஏலிமுக்கு வந்தார்கள். They came to Eli ஏலியும் தாகத்தோடு வருகிறார்கள். full of thirsty. பாலைவனம் அல்லவா, It was dry land. வனாந்தரம் அல்லவா, Desert. ஏலிமுக்கு வருகிறார்கள். Reach Elim. ஏலிமுக்கு வந்த பொழுது When they reached, தேவன் என்ன செய்தார்? what does the Lord do? பட்சபாதம் இல்லாத தேவன் என்ன செய்தார்? He is a God to 12 நீரூற்றை அவர்களுக்கு காண்பித்தார். The Lord has showed 12 springs of water. ஹalleluya. Hallelujah. எத்தனை நீரூற்று? 12. 12 நீரூற்றை காண்பித்தார். Showed 12 springs. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். He is a God of gentle. ஏன் 12 நீரூற்று? Why 12 springs? ஒவ்வொரு நீரூற்று ஒவ்வொரு கோத்திரம் போய் தாராளமாய் புசியுங்கள், குடியுங்கள், தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று. Each springs for each tribes. அதுதான் தேவனுடைய That ஆசீர்வாதம். is the blessings of God. 12 நீரூற்றை அவர்களுக்கு காண்பித்தார். They found 12 அத்தோடு springs. முடித்து விடவில்லை. Not only finished. அந்த 12 நீரூற்றுக்கு அருகே, Near the 12 springs. 12 நீரூற்றுக்கு அருகே Near 12 springs. 70 பேரிச்ச மரத்தை வைத்திருந்தார். The Lord showed 70 fig trees. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Praise God. ஹalleluya. Hallelujah. 70 பேரிச்ச மரம். 70 fig trees. என்னையா 12 நீரூற்றை வைச்சுவிட்டு 12 springs. தாகமாய் தீர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டாரு. He said to satisfy. ஆனா 70 பேரிச்ச மரத்தை வைத்து Having விட்டாரு. 70 trees over there. 12 பேரிச்ச மரம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. He would have told it is good. ஏன் 70 பேரிச்ச மரம்? Why 70? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. என் அன்பு சகோதரனை சகோதரியே, Brothers and sisters in யாக்கோபினுடைய 12 கோத்திரத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டம் 70 பேர். Totally 70 members are the family of Jacob. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எகிப்திலே யோசேப்புக்கு பிறந்தது 2 ஆம்பளை பிள்ளை. Joseph had 2 male boys. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு போகும்போது யாக்கோபின் சந்ததி 70 பேர். The descendant of Jacob, totally 70 members, went to Egypt. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. ஹalleluya. Amen. I am not saying. None unless. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அவர் ஏலிமுக்கு வந்தது 12 நீரூற்றுகளையும் 70 பேரிச்ச மரத்தை பார்த்தார்கள். They found 12 springs and 70 trees. யாத்ராகமத்தின் புத்தகம் 15:27 கூறுகின்றன. Exodus 15 verses 27. ஆதி ஆகமத்தின் புத்தகம் 46:27 கூறுகின்றன. 46 verses 27. என்ன கூறுகின்றன? What is the word of God 70 பேரை தேவன் அங்கே எகிப்திலே யாக்கோபின் குடும்பத்தை வெளிப்படுத்தினார். And the Lord revealed 70 members of Jacob's family. என் அன்பு மகனே மகளே, என்ன ஞானம் உள்ளவர். What a wise God. ஹலோ, எவ்வளவு ஞானம் உள்ளவர். What a wise God. 12 பேரிச்ச மர நீரூற்றை உருவாக்கிட்டு 70 பேரிச்ச மரத்தை வச்சிருக்கிறார். He showed 12 springs and 70 யாக்கோபே, Jacob. உன் டோட்டல் கணக்கு 70 தானப்பா. Your members are 70. ஆளுக்கு ஒரு மரம் புடிங்கிட்டு போங்கப்பா.
கிருபையுள்ள தேவன். What a merciful God he is. நான் சொல்லல, I am not saying. வேதம் சொல்லுகிறது. The word of the Lord என் அருகே இருக்கும் அருளாதர் சொல்லிக் My கொண்டிருக்கிறார். gracious God says. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் How great he என்று is. யாருக்கா தெரியுமா? Anybody know? வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. அதைத்தான் மோசே மூலமா தேவன் Through சொன்னார். Moses the என்ன Lord said. சொன்னார்? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. என்னாக 33:9 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 33 verses 9. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை பாருங்கள். Exodus. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? 24:4 வாசிக்க கேட்போமா? 24 verses 4. யாத்ராகம் 24:4. மோசே ஆம், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை கைகளை தட்டி. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த 12 தூண்களிலே அந்த 12 பிரபுக்கள் உள்ளே வர முடியாது. Among these 12 pillars, these 12 Gentiles cannot come. Hallelujah. Amen. மோசே தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எழுதினான். Moses wrote down all the words of the Lord. நாம் எழுதுகிறோம். எங்கே எழுதுகிறோம்? We are writing down. டைரியா எழுதுகிறோம். Every diaries. பைபிள முட்டையா போடுறோம். We mark the Bibles. பச்சை கலர் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கிறோம். Many markings. வரியாய் வரி எழுதுகிறோம். Line by line we are mentioning. நல்ல விஷயம் தான். It's good. ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைரி முடிஞ்சு போகுது. Every year we are changing. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2025 ஒரு டைரி வச்சிருப்போம். 2025 that is a diary. நம்முடைய கர்த்தர் யார்? He is our God. வேதம் சொல்லுகிறது. Bible says. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் If we are a இந்த உலகத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். So you are very very blessed on this earth. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to the Lord. Hallelujah. Praise the Lord. அவன் 12 தூண்களை நிறுத்தினான். He established 12 pillars. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து The word of பாருங்கள். the Lord. வேதம் மிக வல்லமை வாய்ந்தது. Word of God is powerful. அதை தவிர உலகத்தில் ஆசீர்வாதம் உள்ளது எதுமே There கிடையாது. is no other is equal to நாம் this இரண்டு word. நினைவோடு வாழ்ந்து தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். We are always holding between too many opinions and we are stumbling. ஆனால் வேத வசனத்தை everywhere. கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. வேதாகமத்தை கவனித்து Look at பாருங்கள். the scripture of உன்னை God. தேவன் சாதாய் உன்னை You வைத்திருக்கவில்லை. are not ordinary people. உனக்கு 12 நீரூற்று, 12 springs for you. 70 பேரீச்ச மரம், 70 trees for கைகளை you. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. 12 தூண்கள், 12 pillars. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பாக்கலாம். hallelujah. ஹalleluya. Praise the Lord. எத்தனை தூண்கள்? How many pillars? சத்தமா சொல்லுங்களே. How many? 12 தூண்கள். 12 pillars. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் தேவன் பத்துமன் தீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்தினார். In Patmos Island, the Lord revealed to John. எப்படி வெளிப்படுத்தினார்? How the Lord revealed. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் Revelation chapter 21. 12-13 வாசிக்க கேட்கலாம். 12 onwards. அதற்கு பெரிதும் உயரமுமான அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், ஆக 12 வாசல்களும் இருந்தன. 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. விளங்குதா? Understand? நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் If you be like that, உங்கள் வீட்டு வாசல்ல ஒவ்வொரு தூதன் இருப்பான். your door post will experience the angels of God. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. 12 வாசல்களிலும் 12 தூதன் இருந்தான். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டன. கரங்களை தட்டி தேவனுக்கு Amen. என்ன விசுவாச கைத்தட்டு. Yes, Lord. உன்னை பார்த்த உடனே சொல்றான் பிசாசு, When you see, the demon will இந்த simply வாசல் say, கர்த்தருடையது. this gate belongs to the இந்த Lord. நெத்தில எழுதி இருக்குது. It is on the அந்த உள்ள forehead. நுழைய கூடாது. Don't enter. தேவனுடைய வாசலா இருந்தால் அவன் உள்ளே வர If மாட்டான். you are a gate of the Lord, demon will கைகளை never தட்டி come. இஸ்ரவேலின் கோத்திரமாகிய Oh, புருஷனுக்கு hallelujah. 3 அல்லேலூயா சொல்லுங்க Oh, பார்க்கலாம். tribe of Israel, say hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says 12 வாசல்கள். there are 12 gates. நீங்க நானும் நினைக்கிறது போல என்ன? What is அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, எப்பா தேவதூதன் இருக்கட்டும்,
Angel is okay. நான் வந்து உன் வாசலை தட்டுறேன். Let me knock your door. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. வேதம் சொல்லுகிறது, Bible says, இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். Behold, I am standing on your doorpost. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். You hear my voice and open the நான் door. அவனோடு போஜனம் I will பண்ணுவேன். dine with them. அவனும் என்னோடு போஜனம் He will பண்ணுவான். dine with me. என் பையனை ஒரு கேள்வி கேட்க Let me போறேன். ask a question to my son. அந்த வாசலாண்ட தேவன் வந்து தட்டும் பொழுது When the Lord knocking the door, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். everybody has some expectations. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. எதிர்பார்ப்பு இல்லாமல் உலகத்தில் எவனுமே கிடையாது. Without expectations, we never live on this earth. நல்லவனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கெட்டவனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். Good man, noble character and evil. எதிர்பார்ப்பு இல்லாத யாருமே கிடையாது. Without expectations, எல்லாருமே எதிர்பார்ப்போடு தான் everybody இருப்பார்கள். expects something. அதைத்தான் ஆண்டவரை பார்த்து சொன்னார். That's what the Lord says. அற்ப விசுவாசிகள் அடையாளத்தை தேடுகிறீர்கள் Oh, என்றார். little in faith seeking இதை விட ஒரு signs. அடையாளம் இருக்கிறதா என்று கேட்டார். There is any other sign in the Bible? தேவனுடைய எல்லா மனிதனும் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். Those who born on this world expecting something. நல்லா கவனிச்சு பாருங்க. Listen. டாக்டருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். Doctor expect great things. எல்லாரும் நோயாளியா இருக்கணும். I need all people should be sick. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எல்லாரும் என்னவா இருக்கணும்? நோயாளியா இருக்கணும். Everybody should be sick. அப்பதான் என் கல்லா கட்டும். Then only my I can போலீஸ்காரனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். Police some எல்லா பையலும் கிரிமினலா இருக்கணும். everybody should be a criminal. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் என்னவா இருக்கணும்? Everybody கிரிமினலா இருக்கணும். should be criminal. போலீஸ்க்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. Expectation of police. வக்கீலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. Lawyers எல்லாரும் பிரச்சனையில இருக்கணும். everybody should be in அவன் எதிர்பார்ப்பு problems. தமிழ்நாடே பிரச்சனையில இருக்கணும். Even Tamil Nadu should be in வக்கீலுடைய problems. எதிர்பார்ப்பு அதுதான். They are expecting. ஆனா திருடனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு But இருக்கு. this thief have some திருடனுடைய expectation. எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? What is that? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் வசதியா இருக்கணும். Every should be could be in rich. எப்படி இருக்கணும்? எல்லாரும் வசதியா Should இருக்கணும். be in rich. சந்தோஷமா சாப்பிடணும். Should be joy to சுகமா தூங்கணும். Comfortably sleep. இதுதான் திருடனுடைய This எதிர்பார்ப்பு. is the expectation of thief. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உலகில் இருக்கின்றன. Everybody has some expectation. ஆனால் தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு But இருக்கிறது. the Lord expect one ஒரு thing. ஆத்துமாவும் கெட்டு போக கூடாது. Souls should not perish. Say hallelujah. Hallelujah. ஒரு ஆத்துமாவும் கெட்டு போக Should not கூடாது. be perished. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இப்ப தலைமையில கை வச்சு சொல்லு. யோ 12 ஆசீர்வாதம் எனக்கு தான்யா வேண்டும். ஒரு அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஒரு ஆசீர்வாதம் பேக் வேண்டாம். I need all the blessings of my 12 உனக்கு friends. தான் வேணும். 12 belongs இந்த to me. ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நான் புறப்படுவேன் சொல்லுகிறவன் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேதம் சொல்லுகிறது. The word of God வெளிப்படுத்தல் 21 வாசிப்போமா? Revelation chapter 21 verses 21. 12 வாசல்களும் 12 வாசல்களும் 12 முத்துகளாய் இருந்தன. 12 முத்துக்களா இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. வேதம் சொல்லுகிறது The Bible says ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்து. each gates are. காரணம் என்ன? Reason? அவர் வாசற்படி தட்டுகிற வாசல் முத்து உள்ள வாசல். His doors are pearls. திறக்கப்படுகிற வாசல். Open doors. மன்னா புசிக்கிற வாசல். Eat manna. அப்பம் புசிக்கிற வாசல். Eat bread. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நீதிமொழி 8:34 சொன்னான். From 8:34. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of இதோ என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் நிலவுகள் கதவை காத்திருந்து எனக்காய் செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான். Blessed is he who stand near my doorpost and heed unto my word. என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து Every day watch in my என் நிலவுகள் doorpost. கதவு அருகே காத்திருந்து Stand. எனக்காய் காத்திருந்து Waiting for me on my எனக்கு doorpost. செவி கொடுக்கும் மனிதன், Heed unto me. நான் கூப்பிடுகிற குரலின் சத்தத்தை கேட்கும் மனிதன், Hearing my voice. அவன் பாக்கியவான். They are blessed. அவன் பாக்கியவான். They are blessed. அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வாரா? Then only உன்னை பாக்கியவதியாக பாக்கியவனை God will மாற்றுவார். make you a blessed. ஆனா வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? How he'll ஏதோ ஒரு காஞ்சி போன துண்டை போட்டு வர மாட்டாரு. will not come like a அவர் son. எப்படி வருவார் தெரியுமா? தலையில் கிரீடம் வைத்தவராய், As a king of kings, இடையிலே பட்டயத்தை சொரினவராய் carrying the sword. வருவாராம். He'll come. சொல்ல வரும்போது சொல்லுவாராம், When he comes, நான் யார் தெரியுமா மகனே மகளே? my son, who மகனே am I? நான் யார் தெரியுமா? Son, who am I? நான் யார் தெரியுமா? Who am I? உன் வாசலை திற. Open your door. வாசல்களே, Oh gates, வாசல்களே gates, திறவுங்கள். open your home. அநாதி கதவுகளே Ancient திறவுங்கள். doors, open. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். King of glory. யார் அந்த மகிமையின் ராஜா? Who's the King of glory? சேனைகளின் கர்த்தர், The Lord of hosts. யுத்தத்தில் வல்லவர், Mighty in பராக்கிரமசாலி. battle. Mighty in battle. நம்ம அப்பா எப்படி வருவாரா? He will come like that. அதான் வாசல். That is the blessings of God. அதுதான் வாசல். That is the gate. இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாசல் இருக்கிறதா? We need these blessings in our. அதான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. சங்கீதம் 24:7 முதல் 10 வசனத்தில் Psalm 24. வாசல்களே, Gates. வாசல்களே, Oh gates. வாசல்களே, Oh gates. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், Lift up your heads. கரங்களை தட்டி தேவனுக்கு. Just clap.
இப்ப பக்கத்துல கை கொடு சொல்லு, Shake your என் hand. வாசல் உயர்த்தப்படும். Your gate will be lifted up. உங்கள் தலைகளை உயர்த்து. Lift up your heads. நீ உயர்த்தப்படுவதற்கு அடையாளம் அதுதான். That is the sign of your promotion. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. அவர் ஆசீர்வதித்த கூடையின் இலக்கம் எத்தனை? How many baskets they picked up? 12. அங்கே வேதம் என்ன What சொல்லுகிறது? is the word of God says? 12 முத்துக்களாய் இருந்தன. It's 12 pearls. அந்த வசனத்தை முழுசா வாசிக்க கேட்போமா? 12 வாசல்களும் 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 12 வாசலும் 12 முத்துக்களாய் இருந்தன. 12 gates were 12 pearl. நகரத்தின் வீதி நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல. தெளிவு. நல்லா கவனிக்கணும். நீங்க வீட்டுக்குள்ள யாரும் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், When somebody come to your house, உங்க invite. வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு தெளிவு இருக்குதுங்க, When you come ஒரு to your- சமாதானம் இருக்குதுங்க, There is a peace in your house. ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. There is a joy in your house. இன்றைக்கு நம்மை அற்பமாக ஒருவர்கள் எண்ணலாம், Maybe people may ஆனா தேவன் hesitate. உள்ளே வரும் பொழுது When the Lord comes, நீ முத்துக்களை விட more than pearls, மேன்மையாயிருப்பாய். you will be honored. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us clap all. இந்த 12 ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. You can claim these 12 blessings in your நீங்கள் life. 12 கோத்திரத்துக்குரியவர்கள். Belong to 12 12 tribes. புருஷர்கள் நீங்கள். Belong to 12 கரங்களை tribes. தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று அந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. This word reveal about our state. 12 முத்துக்களாய் இருந்தன. 12 pearls. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:14 வாசிப்போமா? Verses 14. நகரத்தின் மதிலுக்கு நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. 12 கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. நீ அந்த கோத்திரத்தில் மிஸ் ஆனா 12 அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரணும். If you enter this tribe's lineage, you can claim the blessings of the 12 apostles. யோசித்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் கேட்டார். That's what the Lord 5 அப்பத்தை 5000 பேருக்கு நான் கொடுத்து விட்டு மீதி எத்தனை எடுத்தீர்கள் என்று கேட்டார். How many baskets you picked up when I gave? அவர்கள் சொன்னார்கள் 12 கூடை. They said 12 baskets. எத்தனை கூடை? How many baskets? எத்தனை கூடை? How many? இன்றைக்கு நீ ஆயத்தமா? Are you ready? உன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போக ஆயத்தமா? Prepare to claim your நீ இழந்து blessings. போனதெல்லாம் பெற ஆயத்தமா? Claim them. உன்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க தேவன் ஆயத்தமாகி விட்டார். The Lord is ready to give you. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அதுதான் தேவனுடைய That ஆசீர்வாதம். is the blessings of the Lord. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் Revelation 22 இரண்டாவது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். verses 2. நகரத்து வீதியின் மத்தியிலும் நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ என்னென்ன கனி புசிக்கணும் விரும்புறையோ, Whatever fruit you need to eat, நீ எந்தெந்த கனிகளை புசித்து வாழ விரும்புகிறாயோ whatever fruit you need to அதை eat, எல்லாம் அவர் கொடுப்பார். the Lord will give அதில் you. மேல் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள நதி, சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். பாக்குறார் ஆண்டவர். ராய் யோவான் இதை பார். He said, John, look at this river of life. அவன் பார்க்கறான். He saw that. அப்படியே ஆண்டவர் இங்க உட்கார்ந்திருக்கார் சிங்காசனத்திலே. He was on the throne. அப்படி கால் மேல கால போட்டு உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு கீழே அந்த நதி ஓடி வருதாயா. ஏதேன் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி ஓடிச்சு. There was a river providing water to Eden garden. 4 தான். Only 4. ஆனா இது அப்படி இல்ல. This is not like that. இரு கரையிலும் Either 12 விதமான கனிகளை தருகின்ற ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். கரங்களை தட்டி இன்றைக்கு இந்த கனியை புசிக்கிற நீ, ஓ இயேசுவின் நாமத்தில் 2025 அதே அடுத்த டிசம்பர் வரும்போது இந்த கனியோட நிப்பாய். Amen. These fruits will remain your life forever and ever. நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னா தலைமையில செய். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே. இரு கரையிலும் ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. அது மாதந்தோறும் தவறாமல் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவை. அந்த இலையே உனக்கு ஆரோக்கியம். கரங்களை தட்டுங்கள் ஐயா.
அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? அந்த இலைன்னா சப்போர்ட் வசனங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இணை வசனங்கள், உவமை வசனங்கள் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கையா. Leaf of the tree were for the healing of the nations. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? இன்றைக்கு அவருடைய பண்டிகைக்கு வந்திருக்கிற நீ Today you are coming here. ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Take a decision. ஒரு தெளிவான தீர்மானம் Clear எடுத்துக்கொள். decision. லேவியராகமத்தின் புத்தகம் Leviticus 24ஆம் அதிகாரம் 24th chapter 4-5 வாசிக்க கேட்கலாம். 4 and 5. அவன் எப்பொழுதும் நன்றாய் கவனிக்கணும். அவன் ஆம். எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். விளக்குகளை எரிய வைக்க கடவன். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு Let us clap. என்ன விசுவாச கைத்தட்டு. இன்னைக்கு இந்த 12 அப்பத்தை தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். What this bread only I am going to give to you. நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are very very blessed. மெல்லிய மாவை எடுத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு செய்யலையப்பா எத்தனையோ திருச்சபைகள். Today many churches fail to prepare this type of bread. இந்த திருச்சபைகள் வசனம் சொல்லுது திருச்சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். Church should be taken up. என் அன்பு சகோதரனே, brothers, ஒருவேளை தேவனுடைய பரிசுத்தவான்களே, oh saints, உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். change your attitude. என் அன்பு சகோதரனே சகோதரியே, brothers and sisters in Christ, ஆண்டவர் கேட்டார், Lord said, எத்தனை கூடை எடுத்தீர்கள் என்றார். how many baskets you picked up? They said 12 baskets. எத்தனை கூடை? How many? 12 கூடை. 12 baskets. நீ நிரம்பி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து விட்டார். You need this overflowing experience. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பண்டிகையின் கடைசி நாளில் நோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அடுத்த வருஷம் 12 மாதம் இதே டிசம்பர்ல in this festival of Passover the Lord நீ speaks. சிங்கநடை போட்டு வருவாய். You will come like a lion. யூத கோத்திரத்தின் ராஜ சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் உன் கைகளை பிடித்து நடத்துவார். Lion of Judah and root of Are you believe? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறியா? Do you believe that? விசுவாசித்து அந்த வசனத்தை எடுத்து எழுந்திருக்கணும். Take the promise and stand. அதில் 29-30 வசனங்களை மகள் வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பு அந்த வார்த்தைக்கு ஒரு அன்பை செலுத்துங்கள். வாசிக்கலாம். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அப்படியே வேதத்தை கீழே வைத்து, ஆண்டவரே, உம்மோடு கூட நான் போஜனம் பண்ணும்படிக்கு to eat with you நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 12 அப்பங்களுக்காக for this 12 எங்களை அர்ப்பணிக்கிறேன். we submit our life. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் வருவோம். one day we will come to your kingdom. அதற்கு முன்பு இந்த உலகத்தில் எங்கள் ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் பார்க்கட்டும். others should see our blessings. ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி இரு கரங்களை உயர்த்தினவர்களாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக நான் இங்கிருந்து புறப்படும் பொழுது வெறுமனையாய் போகாமல் 12 ஆசீர்வாதத்தோடு 12 பேர் நீரூற்றோடு கூட ஆண்டவருடைய நாமத்தில் புறப்பட போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் 12 கூடையாய் இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே எனக்கு தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க to inherit all the appointed blessings in kingdom. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று May the Lord bless you. உங்கள் 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த 12 ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி.
Hallelujah.